மாஞ்சோலை காக்காச்சி பகுதியில் தேவாலயம் மற்றும் வீட்டின் பூட்டை உடைத்து மின் மீட்டர் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் அதன் உற்பத்தியை கடந்த ஆண்டு நிறுத்தியது. இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அரசு தரப்பில் தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தேயிலை தோட்ட ஊழியர்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் இணைந்து முன்னறிவிப்பு இன்றி காக்காச்சி பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கிறிஸ்தவ ஆலயத்தில் இருந்த மின் மீட்டரை அகற்றி பறிமுதல் செய்துள்ளனர். கரண்ட் பில் கட்டிக்கிட்டே தான் இருக்கோம். கரண்ட் ஒரு வருஷமாக கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் கரண்ட் பில்லு மாதம் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சர்ச்சில் ஜன்னலை கொண்டியை பிடுங்கி உள்ளே வந்து மீட்டர் பெட்டியை கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் இல்லாத நேரத்தில் கம்பெனி ஈபியும் வந்து வீட்டை உடச்சி மீட்டர் பெட்டி எடுத்திருக்காங்க. அப்போ என்ன காரணம் யார் எடுக்க சொன்னா? கம்பெனியில் பைசாவும் தரமாட்டுக்காங்க. எங்கள் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஆஃபீஸில் இருக்குது. எல்லா நம்பரும் இருக்குது. இந்த 10 பேர் நம்பர் அங்கே தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி தெரிய வச்சா நாங்கள் வந்திருப்போம்ல. அப்போ எதுக்கு, என்ன காரணத்துக்கு உடச்சி எடுத்தாங்க? திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் வளாகத்தில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் வளாகம் மற்றும் சன்னதி உள்ளே மழைநீர் முழங்கால் அளவு வரை தேங்கி நின்ற நிலையில் பக்தர்கள் தண்ணீரில் நடந்து சென்று வழிபட்டனர். பின்பு பணியாளர்கள் உதவியுடன் மழைநீர் கோவில் அருகே உள்ள தெப்பக்குளத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. திருப்பத்தூரில் கூலி தொழிலாளியின் மரணத்திற்கு இழப்பீடு கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த முனுசாமி துத்திப்பட்டு பகுதியில் உள்ள காலணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியின் போது இயந்திரத்தில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இழப்பீடு கேட்டு தொழிற்சாலையை முற்றுகையிட்ட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.